தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். யோகம் பற்றி நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அதற்கு நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் அபினவ் கடாம்பி அவர்களுக்கு என்னுடைய வணக்கம். முதலாவதாக ஷட் தரிசனம் அப்படின்னா என்ன அப்படின்னு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போது யோகம் அப்படிங்கிறது என்ன? பொதுவாக மக்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா யோகாசனம் பண்ணுறது, மூச்சு பயிற்சி. அதை தாண்டி யோகம் அப்படிங்கிறது வந்து ஃபிலாசபியாக மக்களுக்கு தெரியாது. இந்த ஃபிலாசபிக்கும் இந்த ஆசனங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதை பற்றி கொஞ்சம் சொல்லணும். அதாவது யோகம் என்று எடுத்த உடனே எல்லாருமே இந்த எக்ஸசைஸ் பண்ணணுமா, மேட் எடுத்துக்கணும், துணி அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கணும், உடனே யோகா மேட் யோகா மேட் வாங்கணும். இப்போல்லாம் யோகா பேண்ட் இருக்குது, யோகா ஷர்ட் இருக்குது. அது எடுத்த உடனே இப்போது சாதாரண மக்களுக்கு இவ்வளோ தான் தெரியும். இப்போ வெள்ளைக்காரன் என்ன பண்ணிட்டான்னா அது இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போயிட்டான். இப்போ யோகத்திலேயே வேறு மாதிரி யோகாலாம் இருக்குது. அது என்ன கோட் யோகா, டாக் யோகா, காஞ்சா யோகா, அப்புறம் இந்த பீர் யோகா இப்படிலாம் கொண்டு வராங்க. அது என்னென்னா யோகா கிளாஸில் அவங்க ஆசனம் பண்ணும்பொழுது இதெல்லாம் இப்போ கோட் யோகானா ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி இருக்குமா யோகா கிளாஸில். நீங்கள் ஆசனம் பண்ணும்பொழுது ஆட்டுக்குட்டி உங்கள் மேலே ஏறுமா. பீர் யோகானா உங்கள் பாட்டில் ஒரு பீர் கையில் வச்சுட்டு தான் ஃபுல்லாகவே ஆசனங்கள்லாம் பண்ணுறது. காஞ்சா யோகா அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். அவங்களும் அதில் என்ன பண்ணுவாங்க எனக்கு தெரியாது, நான் பார்த்ததில்லை. இதெல்லாம் நியூஸில் படித்ததுனால நான் சொல்கிறேன். இந்த மாதிரி வெவ்வேறு ரகமான யோகங்கள்லாம் சொல்கிறாங்க. சில பேர் யோகங்கள் எப்படின்னா துணியே போட்டுக்காமல் பண்ணுறது யோகம். அந்த மாதிரி ஆசனங்கள்லாம் துணியே ஒன்றும் அணியாமல் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. வித்தியாசமாலாம் இருக்குது. எல்லாமே பார்க்கும் பொழுது கண்ணிலேருந்து ரத்த கண்ணீர் வருது. விஷயம் என்னென்னா யோகம்னு சொன்ன உடனே உங்களுக்கு முன்னாடி இப்போ சொன்னேன் இல்லையா சாங்கியம். இந்த சாங்கியம் அப்படிங்கிற அந்த கபிலர் கொடுத்த அந்த விஷயங்கள் ஒரு பேஸாக வச்சு ஒரு ஆதாரமாக வச்சு யோகத்தில் நிறைய பயிற்சிகள்லாம் சொல்லியிருக்காங்க. அந்த பயிற்சிகள் எல்லாமே ஒரு சிஸ்டம் மாதிரி. அது அந்த சிஸ்டமுக்கு போகணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த கண்டிஷன் பண்ண முடியும். இப்போ நீங்கள் எடுத்த உடனே இப்போ ஸ்கூலில் ஜாயின் பண்ணும்போதே +2ல் ஜாயின் பண்ண முடியாது. இப்போது முன்னாடிலாம் டைரெக்டாக யூகேஜி கூட கிடையாது. முன்னாடி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் தான் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ கடந்த ஒரு 50-60 வருஷமாக எடுத்த உடனே அப்படிலாம் போடக்கூடாது. எல்கேஜி, யூகேஜி அப்புறம் தான் அடுத்தது. முன்னாடி கிண்டர் கார்டன் மட்டும்தான் இருந்தது. இப்போ அதில் லோவர் கிண்டர் கார்டன், அப்பர் கிண்டர் கார்டன். இதுக்கு முன்னாடி ப்ரீ கிண்டர் கார்டன் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி ப்ளே ஸ்கூல், இப்போ அதுவும் வந்தாச்சு. ஸோ இது புதுசாக இருக்குது. இதில் என்னென்னா அதே மாதிரி மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு குழந்தை முதல் வாட்டி பள்ளிக்கு போகிறதுனா சின்ன பாட புத்தகம் தான் முதல்ல படிக்கும். அந்த பாட புத்தகத்தை படித்தக்கப்புறம் தான் இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படித்த பாட புத்தகம் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வராது. அதே சப்ஜெக்ட் தான், ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு போகும்பொழுது இன்னும் நிறைய அந்த பாட விஷயங்கள் இருக்கும். அதோடு சேர்த்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கும், கொஞ்சம் கடினமான விஷயங்கள் இருக்கும். செகண்ட் ஸ்டாண்டர்ட் புக் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எழுத முடியாது. ஆனால் செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தைனால ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பாட புத்தகம் படித்து இதுதான் நடக்கும், இதுதான் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ கீழே அந்த படிப்படியாக நம்ம முன்னேறுவோம். ஸ்கூலில் அதே மாதிரி, காலேஜ்லேயும் அதே மாதிரி தான். ஸ்கூல் குழந்தைக்கு காலேஜ் பாடம் புரியாது, ஆனால் காலேஜில் படிக்கிற குழந்தைக்கு ஸ்கூல் பாடம் புரியணும், நியாயமான புரியணும். கல்வி பற்றி நான் இப்போ சொல்ல மாட்டேன், அது பாலிட்டிக்ஸ் ஆகிடும், அரசியல் வேண்டாம் இங்கே. இப்போது இதே மாதிரி நம்ம யோகத்துக்கு பயிற்சிக்கு வந்தோம்னா எந்த பயிற்சி எடுத்தாலும் எளிமையான பயிற்சிகள் முதல்ல, கடினமான பயிற்சிகள் அப்புறம். எளிமையான பயிற்சிகளில் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. பதஞ்சலி அப்படிங்கிற முனிவர் யோக சூத்திரங்களில் ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காரு. நான் என்னமோ இதில் மட்டும்தான் இருக்குது, சித்தர்கள் பாடலில் இல்லைன்னு சொல்ல வரல. சித்தர்கள் பாடல்லையும் இதை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் பதஞ்சலியினுடைய யோக சூத்திரங்கள் ரொம்ப பிரபலமானதுனால அதிலிருந்து தான் எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த யோக சூத்திரங்களில் அவங்க ஒரு சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா முன்னேற்றத்தின் பாதை எப்படி இருக்கணும் அப்படின்னா முதல் படியில் என்ன இருக்கணும், 2வது படியில் என்ன இருக்கணும் அப்படின்னு ஒன்றா சொல்லி 3வது படியில் மட்டும்தான் ஆசனங்கள் சொல்கிறாங்க. 4வது படி, அதாவது ஆசனங்களுக்கு மேலே இருக்கிறது தான் பிராணாயாமம், மூச்சு பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அது பிராண பயிற்சிகள்னு சொல்லணும். அது மூச்சு வேறு, பிராணன் வேறு. இப்போ நீங்கள் சித்தர் பாடல்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க பிராணத்துக்கு வேறு வார்த்தைகள்லாம் பயன்படுத்துகிறாங்க. அங்கே வாசி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, வேறு வார்த்தைகள் வருது. ஆனால் என்ன புரிஞ்சுக்கணுன்னா மூச்சு வேறு, பிராணன் வேறு. மூச்சு வழியாக பிராணத்தை எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று அந்த சீரமைக்கிறோம்.
4வது படியில் தான் பிராணாயாமம் மூச்சு பயிற்சிலாம் அதில் உள்ளடக்கம். 5வது படியிலேருந்து 8வது படி வரைக்கும் எல்லாமே தியானத்துக்கு சம்மந்தப்பட்டது, மனதுக்கு சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வருது. முதல் படிக்கு யமம்னு பேர், 2வது படிக்கு நியமம்னு பேர், 3வது படி ஆசனம், அடுத்தது பிராணாயாமம், அடுத்தது பிரத்யாகாரம், தாரணம், தாரணை சொல்லணும், தாரணை, தியானம், கடைசியில் இருக்கிறது சமாதின்னு சொல்லணும். சமாதி அப்படின்னா கல்லறைன்னு அர்த்தம் கிடையாது. சமாதி அப்படிங்கிறது மனதின் உயர்ந்த நிலைன்னு அர்த்தம் அது. ஸோ இந்த நிலை ஒன்றொன்னா நம்ம போனால் தான் கடைசி நிலையை சரியாக அனுபவிக்க முடியும், சரியாக அந்த இடத்துக்கு போக முடியும். இது வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் இது. எப்போயுமே எடுத்த உடனே ஆசனங்கள் தான் சொல்லித்தராங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது. பாரம்பரியமான யோக பயிற்சி தொடங்கணும் அப்படின்னா அந்த காலத்துலலாம் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த குரு இல்லை அந்த ஆசான் இல்லை ஆச்சாரியர்னு சொல்லுவோம், யோகாச்சாரியர். அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த வந்த சீடனுக்கு முதல்ல சில இதெல்லாம் பரீட்சைலாம் வைப்பாங்க, சில டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அதை பாஸ் பண்ணாதான் உள்ள என்ட்ரி. அப்படி தான் முன்னாடிலாம் இருந்தது. நான் இந்த சம்ஸ்கிருதம் படிக்க போகும்பொழுது இப்போயும் கேள்விப்படுவேன். என்னுடைய சம்ஸ்கிருத டீச்சர்ஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த காலத்தில் 50 வருஷம் முன்னாடி நான் சம்ஸ்கிருதம் படிக்க போனேன், இல்லை ஏதோ ஒரு சாத்திரம் படிக்க போனேன் அப்படின்னா, அந்த அவங்களுக்கு யார் அந்த குருவோ, அந்த குரு அவங்கள ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்களாம். இப்போ என்னோட ப்ரொஃபஸர் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ரொம்ப ஒரு 3-5 வருஷம் முன்னாடி சொல்லியிருந்தார். அவர் கற்றுக்க போனப்போ, நீ படிக்க வந்தியா, சரி இங்கே இரு, அவ்வளோதான். இருன்னு கூட சொல்லலையா, படிக்க வந்தியா, அவ்வளோதான், ஒன்றுமே கேட்கலையா. அவர் பாட்டுக்கு அவர் உள்ள கிளாஸ் நடத்திட்டே இருப்பார். இவர் வாசல்கிட்டே நின்றாராம். ஒரு 2-3 வாரம் மினிமம் அப்படி வெயிட் பண்ணி கடைசியில் அந்த குருவினுடைய ஒய்ஃபே சரி போனால் போகிறது அந்த பையனை வர சொல்லுங்கோ அப்படின்னு அவங்க சொன்னக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஓகே, இவன் ஏதோ சின்சியராக இருக்கான், அதனால் இவனை கொஞ்சம் பார்த்துக்கலாம், சொல்லித்தரலாம் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சுது. அப்போயும் டெஸ்ட்லாம் வைப்பார் அதுக்கப்புறம். ஸோ கேரக்டர் டெஸ்ட் தான் முதல்ல. ஓகே. அந்த கேரக்டருக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே தான் முதல் 2 படியில், யம நியம அப்படின்னு 2 படி. யமங்கள்லையும் நியமங்கள்லையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்னலாம் கண்ட்ரோலில் வச்சுக்கணும், அதாவது பொய் சொல்லக்கூடாது, தேவையில்லாமல் உடல் உறவு எல்லாரோடையும் வச்சுக்கக்கூடாது, திருடக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள், பொய் சொல்லக்கூடாது, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸ்கூலில் நம்ம படிப்போம், இந்த ஔவையார் சொல்லியிருக்காங்க, அவன் திருக்குறளில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணாதான் யோகத்துக்குள்ளே வர முடியும். இது சரியாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணாதான் உங்களுக்கு ஆசனங்களுக்கே என்ட்ரி. இல்லைன்னா ஆசனங்கள் கூட அப்போல்லாம் சொல்லித்தரல. அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டாங்க, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லி ஆசனங்கள் சொல்லி கொடுத்தாலும் இதுவும் ரொம்ப முக்கியம். இது நீங்கள் பண்ணாதான், இதுவும் பண்ணணும். ஸோ இது ஒரு விரதம் மாதிரி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போகிறாங்கன்னா, நான் வந்து குடிக்க மாட்டேன், நான் தேவையில்லாமல் பேச மாட்டேன், என் பொண்டாட்டி கூட நான் இருக்க மாட்டேன், ஐ மீன் இருக்க மாட்டேன்னா நான் உடல் உறவு வச்சுக்க மாட்டேன் அப்படின்லாம் சில விரதங்கள்லாம் இருக்குது இல்லையா. யோகத்தில் இருக்கணும்னா இது எல்லாத்தையுமே கட்டுப்பாட்டோடு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஆசனத்தில் எஃபெக்ட் தெரியும். 3வது படி ஆசனம். ஆசனத்தில் உங்களுக்கு சரியாக அது எடுத்தோடனே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தலைகீழ நிற்கிறது, இல்லைன்னா வித்தியாசமாக நிற்கணும், அப்படி இருந்தால் தான் ஆசனம். அப்படிலாம் கிடையாது. ஹடயோகம் அப்படின்னு யோகத்தில் ஒரு சம்பிரதாயம் இருக்குது. அதில் தான் எல்லா விதமான ஆசனங்களும் சொல்கிறாங்க. ஆனால் அதுலேயும் ஹடயோகத்துலேயுமே அவங்க முக்கியமாக என்ன புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவங்க சொல்கிறது ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆசனங்கள் எதற்காக? ஆசனம் நம்மளுடைய உடலில் இருக்கிற அந்த ரஜஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், சத்வா ரஜஸ் தமஸ் அப்படின்னு 3 இருக்குது. அந்த ரஜஸை குறைக்கிறதுக்காக தான் ஆசனம், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இருக்கிற ஆசனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரஜஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், பீர் சாப்பிட்டா ரஜஸ் குறையுமா இன்க்ரீஸ் ஆகுமா? தமஸ் இன்க்ரீஸ் ஆகும், அதனால் ரஜஸும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் இந்த கோட் யோகா அப்படிங்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டி எது மேலே நிற்கும்னு ஒரு பயத்தில் இருந்தீங்கன்னா ஆசனம் பண்ணுவீங்களா, இல்லை ஆட்டுக்குட்டியை பார்ப்பீங்களா? இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் யோசிக்கணும். ஆசனம் எதுக்காக பண்ணுறோம்? சும்மா டைம் பாஸ்க்காகவா? ஒரு டிஃப்ரெண்ட்டாக வெரைட்டியாக இருக்கிறதுக்காக, ட்ரெண்டிங், அது வேறு என்ன ஹேஷ்டேக் போடுறதுக்காக பண்ணுறீங்களா? ட்விட்டரில் போடுறதுக்கு, இன்ஸ்டாகிராமில் போடுறதுக்காக கிடையாது ஆசனம் அப்படிங்கிறது. ஆக்சுவலாக ஆசனங்கள் சரியாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெயினாக சேஞ்சஸ் என்ன வரும் அப்படின்னா உங்களோட மென்டல் கிளாரிட்டி இன்க்ரீஸ் ஆகும்.
ஆசனங்கள் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு டயர்டாகவே இருக்கக்கூடாது. அதுவும் சொல்கிறாங்க. சரியாக ஆசனங்கள் பண்ணோன்னா அட் தி எண்ட் ஆஃப் த ப்ராக்டிஸ் உங்களோட ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்காது, டிக்ரீஸ் ஆகிருக்காது. அதே மாதிரி நார்மலாக இருக்கும். ஸ்வெட்டு கொஞ்சம் வந்திருக்கும். பட் உங்கள் பாடிக்கு அந்த சேஞ்சஸ் எக்ஸ்டென்சிவாலாம் வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா உங்களோட ப்ராக்டிஸ் இஸ் இன்கம்ப்ளீட்டுன்னு அர்த்தம். எங்கேயோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போது வெள்ளைக்கார நாட்டில் இந்த நம்ம நாட்டிலேருந்து ஒருத்தர் போய் யோகா பள்ளி ஒன்று ஆரம்பித்து அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 35 டிகிரி டெம்பரேச்சர் 35 என்னமோ அந்த மாதிரி டெம்பரேச்சர் வச்சு கூலாலாம் இருக்காது, சூடாக காற்று வரும். அந்த சூடான காற்றுல நீங்கள் உள்ளாடைகள் மட்டும்தான் போட்டு ஆசனங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் உடம்புலேருந்து அவ்வளோ வேர்வை வரும். அது ஒரு செட் ஆஃப் 11 12 ஏதோ ஆசனங்கள், ஏதோ எவ்வளோன்னு கணக்கு தெரியல. இவ்வளோ ஆசனங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வேர்வை வந்துடும். நீங்கள் அந்த ஆசனத்தில் சித்தி உங்களுக்கு வந்த மாதிரி என்னமோ கணக்கு. அது அப்படிலாம் ஆக்சுவலாக கிடையவே கிடையாது. நமக்கு எப்படின்னா அந்த ஆசனங்கள் எதுக்காக பண்ணணும்? நீங்கள் ஆசனங்கள் பண்ணக்கப்புறம் ஸ்டெடியாக பாடி வச்சு மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்காக. ஆசனம் எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மூச்சு பயிற்சி பண்ணுறதுக்காக ஸ்டேபிளாக இருக்கணும் பாடி. நீங்கள் இப்படி ஆடிண்டே இருக்கிற நேரத்தில் மூச்சு பயிற்சி பண்ண முடியாது, பிடிச்சிக்கும். எங்கேயாவது பிராணன் ஃப்ளோ ஆகும் பொழுது பாடி மூவ் ஆச்சுன்னா பிடிச்சிக்கும். அது வெளில அங்கேருந்து வெளில வர வைக்கணும்னா திரும்பி ஏதாவது மசாஜ் ஏதாவது பண்ணிக்கணும். நீங்கள் ஊர் பக்கம்லாம் போனீங்கன்னா, கிராமத்துக்கு போனீங்கன்னா, எனக்கு இடுப்பு பிடிச்சிக்கிச்சு இல்லைன்னா கை பிடிச்சிக்கிச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒன்றும் இல்லைங்க, அங்கே வாதம் வந்து அடைச்சிருக்கு, மசாஜ் பண்ணால் போயிடும். அந்த வாதம் அடைச்சிருக்குன்னா என்ன, பிராணன் அங்கே போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ அந்த பிராணனை சரியாக என்ன சொல்கிறது, அதுக்குன்னு மெயின் ரோட்லாம் இருக்குது உள்ள, நாடின்னு சொல்லுவோம். நம்ம உடம்புல நாடிகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லுவோம். நாடி அப்படிங்கிறது நாடி ஜோதிடத்தை சொல்லலை. நாடிகள் அப்படிங்கிறது சித்தர்கள் பாட்டுலேயும் யோக சாஸ்திரத்துலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா, அது பாதைகள், பிராணன் போக வேண்டிய பாதைகளுக்கு பேர் தான் நாடி. இந்த பாதைகளில் பிராணன் சரியாக போகலைன்னா, ஒரு டிராஃபிக் ஜாம் ஆச்சுன்னா அந்த இடத்துல உடம்புக்கு தேவையான அளவு பிராணன் சரியாக போகலை, இல்லை தேவையை விட அதிகமாக பிராணன் போய் சேருதுங்கிறதுனால உடம்புல பிரச்சனை வரும். அதை சீரமைக்கிறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிராணாயாமம்னு மூச்சு பயிற்சிலாம் பண்ணுறோம். வெளியிலேருந்து பார்த்தா மூச்சு பயிற்சி, உள்ளே நடக்கிறது எல்லாமே பிராணத்து மேலே இருக்கிற எஃபெக்ட் தான். இதுக்கப்புறம் தான் 4 ஸ்டெப்பு, பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதின்னு 4 சொல்கிறோம். இது எல்லாமே மனதுக்கு உண்டானது. பிராணாயாமம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி எஃபெக்டிவாக இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மெடிடேஷனுக்கு முடியும். அந்த மெடிடேஷனுக்கு உண்டான ப்ரிப்பரேஷன் தான் இதெல்லாம். நான் வெளில போய் எல்லாம் பொய் சொல்லுவேன், வெளில போய் எல்லாமே ரகளையாக பண்ணுவேன், எல்லாருக்குமே வலி கொடுப்பேன், எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை. கடவுள் நம்பிக்கை வேணும்னு யோகத்தில் சொல்கிறாங்க. சித்தர்கள் பாட்டுலேயும் வருது கடவுள் நம்பிக்கை. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் யோகம் பண்ணால் அது யோகம் கிடையாது. ஆசனங்கள் பண்ணுறேன்னா ஆசனம் தான் பண்ணுற, நீ யோகம் பண்ணல. கடவுள் நம்பிக்கை இல்லாமல் மூச்சு பயிற்சி பண்ணேன்னா மூச்சு பயிற்சி தான், அது பிராணாயாமம் கிடையாது. இவங்க எல்லாருமே சயின்டிஃபிக் பேப்பரில் இவங்கெல்லாம் மூச்சு பயிற்சி இதுவும் பிராணாயாமம் தானே, பிராணாயாமாஸ் இஃபெக்ட்ஸ் ஆன் ஹெல்த் அப்படிங்கிறாங்க. பாரம்பரியமான யோகத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாமல் செய்தால் அது யோகம் இல்லை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கடவுள் நம்பிக்கை தேவை, அது ஆதாரமான ஒரு பாயிண்ட். ஆமாம், அந்த 8 படியில் முதல் 2 படியில் 2வது படியிலே அது வருது. ஈஸ்வர பிரணிதானா அப்படின்னு அந்த வார்த்தை சொல்கிறாங்க. நியமத்தில் வருது. இது இந்த மனதை முதல்ல எப்பயுமே வெளியே பார்த்துட்டு இருக்கோம். எப்போ பார்த்தாலும் மனது அங்கே என்ன பண்ணுறாங்க இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு கண்ணு பார்க்கும். காது எப்பயுமே என்ன கேட்குது, அப்புறம் ஸ்மெல் என்ன வருது, எல்லாமே எப்பயுமே வெளில தான் இருக்கும் மனசு. அதை அங்கேருந்து உள்ளே பார்க்குற மாதிரி கிட்ட கொண்டு வருது, அதுக்கு பேர் பிரத்யாகாரம். தாரணை அப்படிங்கிறது அதே மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துலையே மனதை வைக்கிறது, அதுக்கு பேர் தாரணை. தியானம் வந்து அதனுடைய அடுத்த ஸ்டேஜ், இன்னும் கொஞ்சம் காம்பேக்டாக கான்சன்ட்ரேட்டடாக வைக்கிறது. சமாதி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்டேட், ஒரு இடத்துல மனது வந்து தனக்கு தானாக எங்கேயுமே போகாது, அப்படியே நின்றுடும். அந்த மாதிரி இருக்கிறது சமாதி அப்படின்னு சிம்பிளாக சொல்லிக்கலாம் இப்போதைக்கு. அது போக போக ஒரு ஸ்டேஜ்லேயும் மேலே போக போக என்ன ஆகும்னா வேறு வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் வரும். அதை பற்றி எல்லாமே யோக சூத்திரங்கள்லையும் சித்தர் பாடலெல்லாம் இருக்குது. ஆசனம் அப்படிங்கிறது 3வது படி, மற்றது எல்லாமே முக்கியமான தேவையான படிகள். ரொம்ப அழகாக யோகத்துடைய 8 நிலைகள் அல்லது படிகள் பற்றி சொன்னீங்க.
அடுத்ததாக யோகத்தில் இருக்கக்கூடிய சில நுட்பமான விஷயங்கள் பற்றி கேட்கணும். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை நன்றி.